புக் அந்த உள்ள விடுற அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஃபேஸ் ரியாக்ஷன் சேஸ் மேட்டர்ஸ் அப்படிமா. பட் சார் இப்போ சொல்றாங்க லைக் பெஸ்ட் நல்லா கொடுக்குறேன். இவங்க எல்லாமே ஆக்சுவலி சூப்பரா கொடுப்பேன். இருக்கும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் கதிர் வந்து அவ்வளோ பயம் உங்களுக்கு? அவர் அந்த எலிமினேஷன் ஏன்டா ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் அவங்க தான் சமைக்கணும். அந்த பையன் இங்க இருந்து அங்க ஓடுவான். அவங்கள கோல்டன் டேபிளோ வேண்டாம், எதுவுமே வேண்டாம் போல. பார்க்கும்போது டென்ஷன் ஆயிடுவேன் நான். பக்கத்துல வரக்கூடாது, கிளம்ப. எந்த டூப் வந்தா நீங்க ஓகே ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு? ஜிபி முத்து. Everybody is like ஐஷு நல்லா பண்ணு. They all encourage me. நம்ம எவ்வளவோ ஃபன் பண்ணா கூட, வெளியே போனா சுத்தினா கூட, at the end of the day we all encourage each other. And I want to the face of the show, the face of Tamil industry இருக்கட்டும், I want to maintain it really well. ரொம்ப டயர்ட் ஃபீல் ஆனா கூட எவ்வளவோ சிரிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு நாள் நம்ம என்ன எதிர்பார்க்கோம்னா எவ்வளவு நம்மளால சிரிக்க முடியும். அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. டாப் குக் டூப் குக் ஒரு 4-5 வாரமா வந்து கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் எங்களுக்கு இருக்கு. நீங்க பாக்குற எங்களுக்கே எப்படி இருக்கு? ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எனக்காக ரொம்ப புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லைக் எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஐ கீப் ஆன் கிக்லிங் இன் மை ரியல் லைஃப் ஆல்சோ. லைக் பட் ஐம் ரியலி என்ஜாயிங் த ஷோ. லைக் ஒரு நிமிஷம் கூட ரொம்ப டயர்ட் ஃபீல் ஆனால் கூட எவ்வளவோ சிரிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு நாள் நம்ம என்ன எதிர்பார்க்கோம்னா எவ்வளவு நம்மளால சிரிக்க முடியும் தான் எதிர்பார்ப்போம். ஸோ யா ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ நீங்க உங்களை ஆக்ட்ரஸா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்குலாம் பிடிக்கும். ஆனால் நீங்கள் குக்கிங் வரப்போ இப்போ செஃப் கிட்ட நான் பேசியிருக்கும் போது ஐஸ்வர்யா கொடுக்குற டிஷ்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐஸ்வர்யா கிட்ட இருந்து இப்படி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. குக்கிங்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மேம். பிகாஸ் நீங்க ப்ரெசென்ட் பண்றதும் அழகா இருக்கு, சாப்பிட்டு செஃப் பண்ற கமெண்ட்ஸ் கேட்கும் போதும் அப்படி இருக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா குக்கிங்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேலை பண்ணணும் அது கரெக்டாக பண்ணணும். பெஸ்ட். அண்ட் எவ்வளோ நம்மளால எஃபர்ட் பண்ண முடியும். நானும் சில டிஷ்ல லைஃப்ல லைக் ஹேண்ட்ஸ் ஆனே பண்ணல. பட் இங்க வந்துட்டு எனக்கு ஒரு லைக் நம்ம இந்த ஷோ ஜெயிக்கலன்னா அது வந்து கடவுள் தான் டிசைட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம எதுவுமே கொடுக்காம போயிருக்கே அந்த மாதிரி. ஐ திங்க் ஐ எம் நாட் சம்படி. நம்ம பெஸ்டா கொடுத்துட்டு போலாம் அந்த மாதிரி. ஓகே. அண்ட் ஓகே, ஒரு குக்கிங் ஷோ நம்ம குக் பண்ண வந்திருக்கோம், செஃப் கமெண்ட் சொல்றாங்க ஒன்று இருக்கு. அந்த இடையில ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு, டூ புக் அந்த உள்ள விடுற அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஸோ எவ்வளோ டென்ஷனா ப்ரெஷரா இருக்கு மேம். ஃபேஸ் ரியாக்ஷன் சேஸ் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க. நான் ஆக்சுவலி எவ்வளோ அந்த லைக் பட் சார் இப்போ சொல்றாங்க லைக் பெஸ்ட் நல்லா கொடுக்குறேன். இவங்க எல்லாமே ஆக்சுவலி சூப்பரா கொடுப்பேன். இருக்கும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ரியலி ஹாப்பி வித் தெம். பிகாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்ட்ஸ் அண்ட் தே ஆர் வெரி டேலண்டட் பர்சன். நான் யோசிப்பேன் அவ்வளவு டேலண்ட் இருக்கு இவங்களுக்கு, கொஞ்சம் டேலண்ட் அந்த மாதிரி எனக்கு கூட இருந்துச்சுன்னா லைக் ஐ வில் பி லைக் வெரி ஹாப்பி. ஓகே சூப்பர். போ நான் லாஸ்ட் எபிசோட் பார்த்தோம். ஏன் கதிர் வந்து அவ்வளவு பயம் உங்களுக்கு? அவர் அந்த எலிமினேஷன் பயம். The reason is the first 15-20 minutes அவங்க தான் சமைக்கணும். அந்த பையன் இங்க இருந்து அங்க ஓடுவான். நீங்க சொல்றது போலி போடுற சேலஞ்சில கூட நான் பார்த்தேன். அண்ட் அவங்க எல்லாம் சமைக்கணும். அவங்களுக்கு கோல்டன் டேபிளோ வேண்டாம், எதுவுமே வேண்டாம் போல. எனக்கு வேணும் பிகாஸ் அங்கே இருக்கே சில அட்வான்டேஜஸ்லாம். ஸோ என்னடா என்ன பார்க்கும்போது டென்ஷன் ஆயிடுவேன் நான். பக்கத்துல வரக்கூடாது, கிளம்ப. பட் எந்த டூப் தான் நீங்க ஓகே ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு? ஓகே இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணி ஜிபி முத்து எல்லாரும் அவர் தாங்க சொல்றீங்க அந்த கோல்டன் டேபிள். பிகாஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஆசையா இருக்கு. நீங்க எவ்வளவு ஹார்ட் எவ்வளவு பேஷனோட இருக்கீங்களோ அவர் அதை விட செய்யுங்க, ஏன் அப்படி பண்றீங்க, செய்யுங்க. அந்த புஷ் இருக்கு. கரெக்ட். நீங்க ஷோக்கு வந்துட்டீங்க, ஓகே எங்களுக்கு ஒன்றது. பட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படிங்கிறது நீங்க இன்ஸ்டால போடும்போதும் சரி ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஷோக்கு ஒரு குக்கிங் ஷோக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, நான் வந்து குக்கா போக போறேன், நான் ஒரு கண்டஸ்டண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஐஸ்வர்யா மேமா இருக்கட்டும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் லைக் சமிதா மேம் எல்லாரும் எவ்ரிபடி இஸ் லைக் ஐஷு நல்லா பண்ணு. They all encourage me. At the end of the day it's a profession. நம்ம எப்போ whatever fun நம்ம எவ்வளவோ ஃபன் பண்ணா கூட, எவ்வளவோ வெளியே போனா சுத்தினா கூட, at the end of the day
we all encourage each other. Like அவங்கள எப்பவுமே நல்லா படம் பண்ணணும், நல்லா லைக் ஷோஸ் பண்ணணும். whatever we do, we just try to give our best, and at the end of the day survival matters a lot. So நம்ம வந்து வேலை பண்றனாலே வேலை பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு ரசிச்சுட்டு ஒரு வேலை பண்ணணும். and I love this and I want to the face of the show இருக்கட்டும், or the face of Tamil industry இருக்கட்டும், I want to maintain it really well. So yeah. ஓகே, நீங்க சொல்றப்ப தெரிஞ்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் எவ்வளவு புஷ் பண்றாங்க உங்களை, இந்த கேர்ள்ஸ் கேங் அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு மேம், செம்ம அந்த வைபா பண்ணிட்டு, அதனால கேட்கணும்னு தோணுச்சு, அதை கேட்டேன். ஓகே, அஸ் அ குக்கா நீங்க சொல்லுங்க, நம்ம சமைச்சிட்டோம், ஓகே, அந்த பிளேட்டிங் கரெக்டா வரணும், அதை போய் செஃப் முன்னாடி பிரசன்ட் பண்ணும்போது நார்மல் செஃப் கிடையாது, பட் சாரா இருக்கட்டும், ராமோகன் சாரா இருக்கட்டும், என்ன தோணுதோ ஆன் த ஃபேஸ் சொல்ற அந்த கேரக்டர், என்னைக்காவது இந்த ப்ரெஷர் இருந்திருக்கா அந்த பிளேட்டிங் பண்ணும்போது? என்னைக்காவது ஒரு டைமா இருந்திருக்கா, இல்லை எல்லா டைமும் ப்ரெஷரா? இல்ல, என்ன தெரிஞ்சு இட்ஸ் லைக் பிளேட்டிங் இட்ஸ் ஓகே, பட் வயல் என்ன போகுது, இட்ஸ் வெரி மேட்டர்ஸ் அ லாட். நம்ம வந்து இப்போ சாதம் கொடுத்தா கூட பார்க்கும்போது ப்ரௌன் கலர் இருந்துச்சு கூட, நம்ம சாதம் சாப்பிட்டுதான் அந்த இது தெரியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பிளேட்ல கொடுக்குறோம், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க என்ன டேஸ்ட் பட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பிரஷரா தான் இருக்கு, கொஞ்சம் pressure obviously இருக்கு, because lot of masalas, lot of techniques are there. Cooking is not something நீங்க எல்லாம் லைக் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த நம்ம பொண்டாட்டி வந்து வீட்டில் சும்மா சமைக்கிறாங்க சும்மா அது, பட் இந்த பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இட்ஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ் டு ஹெல்ப் த டேஸ்ட் பட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி ப்ராமிசிங்காக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஷோலையும் ப்ராமிசிங்காக இருக்கீங்க. அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ. கூப்பிட்டு இருக்காங்க சீக்கிரம் டாப் குரூப்புக்கு. ஏன்னா ஒரு 5-6 வாரமாக வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து, ஸோ அதில் நீங்கள் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து, ஸோ இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ் எப்படி தெரியல. நம்ம வந்துட்டு சன் டிவிலையுமே முன்னாடியுமே ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், சன் லைஃப்ல ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், மசாலா கேஃபேன்னு. அது வந்து இந்த கலக்கு போது யார் அந்த மாதிரியான ஒரு இது செட்டப் நம்ம டீமோட சேர்ந்து, ஆமா, எல்லாம் பிளாக் ஷீப் டீமாக சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் லைக் நம்ம தான் யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தோம். டாப் குக்ல டாப் குக்கா வந்திருக்குது. ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. ஆப்வியஸா சன் டிவிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது தமிழ்நாடு முழுக்க போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் அது. ஸோ அதில் கலந்துக்கிட்டது ரொம்ப ஹாப்பியில். கதை போமா அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அண்ட் எவ்வளோ ரெஸ்பான்ஸ்ன்னு நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் அந்த இது நான் எதுவுமே கேட்கல. கதைப்போமா கிடையாது இல்லை, கதைப்போமா வந்துட்டு கதைப்போமா ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணிட்டு நாங்கள் செகண்ட் சீசன் பண்ணுற ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் சீசனோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம ஒரு ஓடிடி மூவி பண்ணோம், ஒரு மூவி பண்ணோம், அப்புறம் இன்னொரு மூவியில் கம்மிட் ஆகிடும். இந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸ் பயங்கரமாக கதைப்போமா 2 பண்ணுங்க. ஏன்னா அதில் நாங்கள் ஒரு லீடு வச்சிருந்தோம். எண்ட் ஆஃப் த சீசனில் வந்து பைக்கில் எல்லா இடத்தையும் தனியாக நிற்பான ஒரு லீடு வச்சிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலான்னு நாங்களுமே பிளான் பண்ணோம். நானும் யூடியூப்ல ரொம்ப நாள் வீடியோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அது போயிட்டு ஒரு சிலருக்கு பார்த்துருங்க, ஒரு சிலருக்கு இந்த சீசன் 1 எடுப்பாங்க, அதோட நின்றுடும். பட் அது அடுத்தது அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத விட அந்த மூவி வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. பட் உங்களுக்கு கண்டினியூஸா அங்க இருந்து ஆரம்பிச்சு போன டைம் ஒன்று ஹிட் ஆச்சு, இந்த டைம் இது ஹிட் ஆச்சு. அப்படி போயிட்டு இருக்கு. கதைப்போமா 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டை விட எனக்கு இதுல பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எல்லாரும் கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. போன தடவை வந்துட்டு அதில் வந்துட்டு ஏன்னா நம்ம வேற மியூசிக் யூஸ் பண்ணிருக்கோம், வேற லேபிளோட மியூசிக்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல அவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அது போக இருந்துச்சு. பட் இதுல நம்ம ஒரிஜினல் மியூசிக் போறோம், அப்போ எல்லாத்துக்குமே அவங்க பாராட்டுறாங்க. இந்த ஹோல் டீமோட எஃபர்ட்டுமே மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல ரொம்ப பாராட்டுறாங்க. சினிமாவை நான் ஒரு போஸ்டே போட்டிருந்தேன், எல்லா அது ஒரு இது அவங்க சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்கு, வாய்ஸ், பாடினவங்க, இது மாதிரி எல்லாரையுமே அவங்க மென்ஷன் பண்ணி போகிறது ஹாப்பியாக இருக்கு. இதே டீமோட நம்ம ஃபுல்லாகவே இது அடுத்த ஒரு கட்டம் போக போகிறோம் அப்படின்றது ரொம்ப அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.